ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் அர்மிலா சேனல். நம்ம இன்றைக்கி திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 10 பேர் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு சாம்பாரை வச்சு விட்டுருங்க. இட்லி ஊற்றிடலாம், சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கர் எடுத்துகிட்டு ஒரு 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, இது ஒரு 10 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் கண்டிப்பாக. அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விட்டு எடுத்து நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம அந்த தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்க தான் போகிறோம். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டால் நல்லா வெந்துடும். அந்த தண்ணியில் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கொஞ்சம் குறப்பாக அரைச்சாலே போதும், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் அப்படின்னு தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கடலை மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதையும் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, போதுமா, தாராளமாக இருக்கும். அதையும் கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இந்த மிக்ஸி அரைச்சோம் இல்லையா, அந்த விழுது அதை இந்த தண்ணியிலே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த தண்ணி இருக்குல்ல, அதை அந்த அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்து அதில் ஊற்றிடலாம். நம்ம இந்த பேனில் ஊற்றிட்டு அடுத்து நம்ம கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நம்ம இதோடையே சேர்த்து ஊற்றிக்கலாம். இது என்னடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டு ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்க அப்படின்னா அடுத்து மல்லித்தலையை லாஸ்ட்டாக தூவி இறக்குனிங்கன்னா செம்மையான சூடான கடலை மாவு எல்லாம் போட்டு பருப்பே இல்லாத சாம்பார் உங்களுக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் போடுறது வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இட்லிக்கும் தோசைக்கு எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும்.